எனக்கு எப்பவுமே தோணும், நான் எப்போ ஓடுறத நிறுத்தினேனோ அப்போலேருந்தே என்னோடய சைல்ட்ஹுட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நான் பொறுப்பாக தான் வளர்ந்தேன். என்கிட்ட அதனால என்னமோ தெரில, யாருமே 30s நீ வந்து யூ ஹேவ் டு க்ரோ அப் அண்ட் பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணல. ஏன்னா நானே எனக்கே அந்த அட்வைஸை கொடுத்துக்கிட்டேன். பட் இந்த பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் க்ரோ அப் அப்படிங்கிற ப்ராசஸில் நான் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்து செய்கிறத ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன். அண்ட் லேட் 30s தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐ ஹவ் பீன் மினிமைசிங் த ராங் திங்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் எந்தெந்த விஷயங்களை என் 30s மினிமைஸ் பண்ணேன், இப்போ நான் வந்து அதை ஏன் திருப்பி கொண்டு வர போகிறேன் என் லைஃப்குள்ளே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களோட 20s and 30s இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்களை நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் டூ லேட். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயங்களை திருப்பி உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. நம்பர் 1, பிளேயிங் ஸ்போர்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ரிட்டையர் ஆகிற ஏஜில் உனக்கு எதுக்குறா ஃபுட்பால் அப்படின்னு வந்து என்னோடய காலேஜ் ஃபைனல் இயர்லேயே வந்து பசங்க வந்து என்ன கலாய்ச்சாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாலே ஜிமேட் எழுதலாமா, ஜிஆர்இ எழுதலாமா, யூஎஸ் போகலாமா, படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயமாக அவங்க கன்சிடரே பண்ணல. ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் க்ரோ அப் ஆன நான் வந்து என்னோடய 20s ஃபுல்லாக ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், விளையாடிட்டு தான் இருந்தேன் வீக்லி. பட் 30s என்னோடய பசங்க, என்னோட வீட்டு வேலைகள், என்னோட ஜாப், இதனால நான் வந்துட்டு அவ்வளோவா ஃபுட்பால் பண்ணல. ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணணும் வீக்கெண்ட் போது அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஃபுட்பால் விளையாடல. அதை நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஏன்னா என்னோட பாடி வந்து அந்த மூமெண்ட்டை கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் ஃபுட்பால் ஆடுறச்சே அந்த 2 மணி நேரம் எனக்கு வந்து லைஃப்பில் இருக்கிற எல்லாமே மறந்துடும். ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி ஏஜ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அப்போ நான் விளையாடுறது வந்து என்னோடய 38-year-old பாடி கிடையாது. அப்போ விளையாடுறது வந்து என்னோடய டீனேஜ் சந்திரமௌலி. ஸோ ஒரு மாதிரி ஏஜ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன், ஒரு மாதிரி டைம்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து திருப்பி அதை கொண்டு வர பாருங்கள். உங்கள் கேலண்டரில் வந்து 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஸ்போர்ட்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ணி அதை வந்து கீப் அப் பண்ணுங்கள். உங்கள் பாடியும் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃபும் உங்களை வந்து தேங்க்யூ சொல்லும். நம்பர் 2, வீக்கெண்டில் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் ஃபேமிலி அண்ட் வித்தவுட் எனி அஜெண்டா. முன்னெல்லாம் வீக்கெண்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே வண்டி எடுப்பேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன், அவனை கூப்பிட்டு அப்படியே பக்கத்தில் பரோட்டா கடைக்கு போவேன், அப்படியே 2 பரோட்டா வாங்கிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு 2 பேரும் சாப்பிட்டு ஜாலியாக ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி நான் செஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இன் லைஃப். இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்க தான். பட் அவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணம் எங்கள் பசங்களோட அவங்களுக்கு செட் ஆகுது, அப்புறம் என் ஃபேமிலியுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறதுனால இருக்கும். ஸோ உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸோட ரீகனெக்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி 2 நாள் முன்னாடி என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். வெறும்னா அவன்கிட்ட வந்துட்டு ஒரு ஹாய்டா எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறச்சே வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அண்டு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பழைய ஃபீலிங், அந்த பழைய நல்ல இன்டென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா ரீகனெக்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ இட் வித்தவுட் எனி அஜெண்டா ஆர் ஃபேமிலிக்காக பண்ணாதீங்க. உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்பர் 3, ரீடிங் ஃபிக்ஷன் புக்ஸ். நான் ஒரு 25 years வந்து என்னோடய MBA பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி நிறைய ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் படிப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு நான் ஃபிக்ஷனாக தான் இருந்துச்சு. ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னோடய லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் அதுலேருந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடையே தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபிக்ஷன் படிக்கும்போது நான் என்னோடய மைண்ட் வந்து நிறைய திங்ஸை இமேஜின் பண்ண முடியுது, ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்க முடியுது. அல்டிமேட்லி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபிக்ஷன் இது பண்ணும்போது. இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, இப்போ கூட வந்து ஏதாவது ஒரு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு ஹாரி பாட்டர் அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெல் வருது அப்படின்னா டப்புன்னு நம்ம சொல்ல முடியுது. அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம், ஏன்னா நான் ஃபிக்ஷனுக்கு தான் நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால புதுசாக இப்போது ஃபிக்ஷனை வந்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்பர் 4, லிசனிங் டு மியூசிக் வித்தவுட் மல்டி டாஸ்கிங். முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம வெறும்னா பாட்டுக்காக கேட்போம். என்னோடய பாட்டிலாம் வந்துட்டு நைட்டு அவங்க படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் ரொம்ப லவுடாக கேட்குறதுனால நமக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்கும். அது ஒரு மாதிரி ஒரு
பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. நீங்கள் வந்து அந்த மொமெண்ட்டில் இருப்பீங்க. பட் இப்போது வந்துட்டு நான் எப்போ பாட்டு கேட்டாலும் எதர் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், இல்லைனா ஏதாவது பாத்திரம் கழுவிட்டுருக்கேன், இல்லைனா வாக்கிங் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மல்டி டாஸ்க் பண்ணிக்கிட்டே தான் நம்ம வந்து பாட்டை கேட்குறோம். அந்த ஜாய் வந்து அதில் இல்லை. அந்த அந்த ஒரு ஹீலிங் பவர் வந்து இப்படி மல்டி டாஸ்க் பண்ணும்போது அது இல்லை. நான்லாம் வந்துட்டு 90s and 2000s பாட்டு வந்து நான் அப்படியே லிரிக்ஸை வந்து அப்படியே வர்ணிப்பேன். நான் அப்படியே ஏற்கனவே மனமெரிமலை தானே ஏன் அடி பெட்ரோல் ஊற்றுகிறாய் அப்படின்னு அப்படியே ஒரு உணர்ச்சியோடு அப்படியே நான் கேட்டுட்ருப்பேன். பட் இப்போ இருக்கிற 2010க்கு அப்புறம் அந்த பாட்டு எதுவுமே வந்து எனக்கு மைண்டில் அடிக்க மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் அந்த பாட்டை வந்து ஒரு பாட்டுக்காக கேளுங்க. நம்பர் 5, சேயிங் ஐ டோன்ட் நோ அண்ட் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். நம்மளோட 30s வந்து நம்ம யார் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் நிறையாவே இருக்கும். ஒர்க்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி. ஏன்னா நீ என்ன செய்கிற அப்படிங்கிறதுல வந்து நீ கெத்து அப்படின்னு நீ காட்டியே ஆகணும். யூ ஹாவ் டு பி இன் கண்ட்ரோல். ஸோ அந்த ப்ரெஷரில் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி நடிப்போம் அண்ட் தப்பாக டெசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக சில விஷயங்கள் தெரியாது, ஐ எம் வல்னரபிள் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியே காட்டும்போது பீப்புள் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ ஈவன் பெட்டர். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஃபினான்ஷியலி நல்லா ஒருத்தர் செஞ்சுட்டாரு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை செஞ்சீங்க அப்படின்னு போய் கேட்டாலே போதும். அவங்க வந்து they'll be very happy to share அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, என்னென்ன தப்புகள் பண்ணாங்க, அதை வந்து நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். பட் என்னோட 30s வந்து நானே சில ஃபினான்ஷியல் பிளண்டர்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு சமயத்தில் வந்து ஓவராக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால என்னோட லிக்விடிட்டி ஃபுல்லாக போயிடுச்சு. பட் இதை வந்து என்னோட ஒய்ஃப்கிட்டயே நான் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கினேன். ஏன்னா என்னோட ஈகோ வந்து என்னை தடுத்துருச்சு. பட் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு அக்கார்டிங்லி சில கரெக்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்து ஒரு ஃபேமிலியாக யூ குட் ஹவ் ஹேண்டில்ட் இட் மச் பெட்டர். ஆனால் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டபுள் தி மிஸ்டேக் ஆகிடும் அது. ஸோ ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் ஓப்பன்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு இப்போது நான் ரியலைஸ் பண்ணுறேன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 333 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 மாதத்துக்கு 33 ட்ரெஸ் வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். இந்த 3 மாதம் 90 days ஒரு நாளும் ஒரு மினிமலிசம் ஷார்ட்ஸ் வரும் என்கிட்டேருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்பர் 6, ஸ்லீப்பிங் வித்தவுட் எனி கில்ட். 30s நான் என்ன பிலீவ் பண்ணேன் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வந்து நீ தூக்கத்தை குறைக்கணும், தூக்கத்தை குறைச்சிட்டு நீ வந்துட்டு நிறைய ஓவர் ஒர்க் பண்ணணும், ஹசில் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு நிறையவே நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட எனர்ஜி வந்து இட் ஹேஸ் டு பி ஏர்ன்ட். நீ அது எப்படி ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னா, நீ தூங்கி தான் உன்னோட பாடிக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும். அப்படி இல்லைனா நீ வந்துட்டு தப்பான டிசிஷன்ஸ் எடுப்ப, இல்லைனா வந்துட்டு உன்னோட ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவ அப்படின்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஸ்லீப்பை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன். நைட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை, மேட்சஸ்லாம் பார்க்குறது இல்லை, பார்ட்டிஸ் லேட் நைட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, ட்ராவல் பண்ணுறது இல்லை. பட் இது எல்லாத்தையோட இம்பார்ட்டண்ட் நான் வந்து நல்லா தூங்கணும், என்னோடய பாடி வந்து ரிக்கவர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் ஸ்லீப்பை வந்து லேட் 30s வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மூட் சேஞ்ச் ஆகும், உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 7, கிரியேட்டிங் கண்டென்ட். ஆக்சுவலாக நான் வந்துட்டு சின்ன வயசில் நிறையவே ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுவேன். ஒரு 200+ ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதி என்னோடய கம்பெனியில் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். பட் நான் என்னோடய மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அப்படியே இந்த 30s வந்து ஒரு மிட் மேனேஜர், சீனியர் மேனேஜர் லெவல் போகும்போது என்னோடய க்ரியேட்டிவிட்டியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓரமாக வச்சுட்டு என்னோடய கிராமர் எல்லாம், என்னோடய சுப்பீரியர் இங்கிலீஷு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பிஸ்னஸ் ஓரியன்டாக போடணும் அப்படின்னு தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ChatGPT, கிராமர்லி இதெல்லாம் வந்தபோது என்னோடய இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜாகவே எனக்கு தெரியல. நான் போடுற கண்டென்ட்டுக்கு என்னடா வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இதையே விட்டுட்டேன். பட் எனக்கு அந்த க்ரியேட்டிவ் ரிலீஸே வந்து எனக்கு கிடைக்கல. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த லைஃப் அண்ட் பிளாக் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு வீக்லி நான் ஏதாச்சும் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறச்சு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், எனக்கு ஒரு ஜாய், அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இமோஷனை வந்து டேப் இன் பண்ணுங்கள். யூ வில் பி மச் மோர் ஹாப்பியர் இன் லைஃப்.
நம்பர் 8, ட்ரைங் நியூ ஹாபீஸ் வித்தவுட் த ப்ரெஷர் டு பி கிரேட். 30ஸ்ல எந்த ஹாபியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். நம்மளை வந்து அது ரிச் ஆக்குமா இல்லைனா வந்துட்டு நம்மளை இன்னும் ஸ்கில்ட் ஆக்குமா அப்படிங்கிற குவாலிஃபயர்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் நிறைய தாட்ஸ் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு வந்தால் கூட அது வந்துட்டு நான் இவாலுவேட் பண்ணிவிட்டு விட்டுருவேன். பட் ஒரு ஜாய் ஆஃப் டூயிங் சம்திங் நியூக்காக நீங்கள் செய்யணும். இந்த விஷயத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 1 year பேக் நான் ஜிம் போயிட்டு இருக்கும்போது இந்த டெட் வெயிட் தூக்கணும் இதை நான் ஆரம்பித்த போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ கிளாஸஸில் வந்து எவ்ரி வீக் நான் 5 to 10 kilos எக்ஸ்ட்ராவாக தூக்கிட்டு இருந்தேன் வீக் ஆன் வீக்கு. பட் என்னைக்கு வந்து என் ஜிம் மாஸ்டர் வந்துட்டு 100 kilo தூக்கணும் சந்திரா அப்படின்னு சொன்னாரோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். 2-3 months கழிச்சு நான் வந்து 100 kg தூக்கிட்டேன். பட் 100லேருந்து எனக்கு வந்து மேலே போகவே முடியல. அடுத்த 4 monthsல நான் வந்து கிட்டத்தட்ட 100லேருந்து 130 வரைக்கும் தான் போனேன். இது ஏன் அப்படின்னா என்னோட மைண்டு வந்து ஒன்ஸ் அந்த கோலை ரீச் பண்ண உடனே டிமோட்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு முதுகலிக்குது இல்லைனா வந்துட்டு எனக்கு பாடி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, என்னால் இவ்வளோ வெயிட்டு தூக்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து நானே ரியலைஸ் பண்ணேன் தட் சம்டைம்ஸ் இந்த கோல் வந்து உங்களோட அல்டிமேட் பொட்டென்ஷியல் ரீச் பண்ண முடியாமல் பண்ணும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் என்ஜாயிங் இட் நீங்கள் வந்து சிலதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் 9, காலிங் பேரண்ட்ஸ் ஜஸ்ட் டு சேட். வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் பேரண்ட்ஸோட விரும்பின செக்இன் தான் பண்ணுறேன். ஏதாச்சும் நீ சாப்பிட்டியா, ஓகே கிரேட்டு, இல்லைனா வந்து காலையில் அப்பா வந்து குட் மார்னிங் போட்டாரா, ஆஃப்டர் டைம் நம்ம வந்து ரிப்ளை கூட பண்ண மாட்டோம். பட் முன்னாடிலாம் வந்துட்டு சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசணும் அப்படின்னாலே நமக்கும் ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். பட் அதை விட அவங்களுக்கு வந்து இன்னுமே கேன் மேக் தர் டே இன்டு அ வெரி குட் டே. ஸோ மேக் இட் அ பாயிண்ட். இப்போவும் உங்களோட குழந்தைங்கள வந்து ஒரு வீடியோவில் காட்டுங்க. அப்படி நீங்கள் காட்டினீங்க ஒரு 1/2 hour காட்டினா கூட அது வந்து அவங்க அதையே ரீலீவ் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து அவங்க ஊர் ஃபுல்லாக வந்து பேசுவாங்க. அதை பற்றி அவங்க எப்படியாவது அதை வந்து மானை தேனை பொன்மானை போட்டு ஜாலியாக ஒரு ஹாப்பி ஈவெண்ட்டாக அவங்க வந்து மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்களோட சில்ட்ரனை என்ஜாய் பண்ணுறீங்களோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்களும் சில்ட்ரன், ஸோ அவங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் பேசுங்க. நம்பர் 10, ட்ரீமிங் வைல்ட்லி. அதாச்சும் நம்ம 30ஸ்ல வந்து எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், டூவபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப சேஃப் சாய்ஸஸ் தான் எடுப்பேன். இது தப்பு இல்லை, பட் அந்த சேஃப் சாய்ஸஸ் எடுத்ததுனால ஒரு லைஃப்பில் ஒரு ஜோஷே இல்லாமல் போயிடுச்சு, ஒரு ஃபயர் இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் என்னோடய மைண்ட் செட்டே வந்து ஒரு பம்மின ஆட்டிடியூடு, அதாச்சும் கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ரிஸ்க் எடுக்காமல் இருந்தேன் அண்ட் இவென்ச்சுவலி லைஃப்பை வந்து என்ஜாயே பண்ணல. ஸோ டைம் டு டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து எடுத்து துணிஞ்சு செய்யுங்க. பட் இந்த விஷயத்தில் எனக்கு லைஃப் அண்ட் பிளாக் கொஞ்சம் லிபரேட்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா ஒரு நியூ சேலஞ்ச் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா 333 சேலஞ்ச். 3 மாதத்துக்கு 33 பீஸ் ஆஃப் க்ளோத்திங் மட்டும்தான் போட்டுட்டு, க்ளோத்திங்னா வாட்சு, ஷூஸு, சாக்ஸ் இதெல்லாம் கூட 33 ஐட்டம்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து 3 மாதம் ஓட்டணும். இது ஏன் அப்படின்னா என்னோட ரிலேஷன்ஷிப் வித் என்னோட க்ளோத்ஸ், த திங்ஸ் தட் ஐ ஓன், அப்புறம் என்னோட ஓன் ஸ்டைல் என்ன, என் ஃபேஷன்னா எனக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. ஸோ இந்த எஃபர்ட்டில் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் அண்ட் மினிமலிசம் டாப்பிக்கில் நான் வந்து நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து நான் போஸ்ட்டும் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். உங்கள் ரீசெண்ட் பாஸ்டில் நீங்கள் எந்த விஷயத்தை வந்து இப்போது ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க பட் அந்த டிசிஷனை ரிக்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து திருப்பி உங்கள் லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். 333 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 மாதத்துக்கு 33 ட்ரெஸ் வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். இந்த 3 மாதம் 90 days ஒரு நாளும் ஒரு மினிமலிசம் ஷார்ட்ஸ் வரும் என்கிட்டேருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணலாம்.